இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம இஸ்மாயில் ப்ரோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயாச்சு. உள்ளே போனாக்கா ரொம்ப வரவேற்பு பண்ணி, வாங்க ப்ரோ உட்காருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, சிக்கன் 65, தயிர் ரைத்தா, முட்டை அவியல், கேசரி இப்படி விதவிதமாக விரட்டி வச்சிருந்தாப்புல. நம்மளும் போயிட்டு பிஸ்மி சொல்லி உட்காந்தாச்சு. ஆனால் ஃபங்க்ஷன் வந்து காலையிலேயே முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணியிலேருந்து ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு சிக்கன் 65 எடுத்து வச்சுட்டு, முட்டை எடுத்து வச்சு, தயிர் எடுத்து வச்சு தால்ச்சா ஊற்றி அதில் நல்லி எலும்பு இருந்துச்சு பாருங்க. அது சும்மா சொல்லக்கூடாது, அருமையா இருந்துச்சு. தால்ச்சா செய்யறதுக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடிச்சுக்கிற முடியாது. இவர் தான் இஸ்மாயில் ப்ரோ. அவர் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கல. பட் இருந்தாலும் கொஞ்சமா காட்டிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் அனுமதி கொடுத்தாரு. சரி, சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பாடு நல்லா ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கத்தாரில் இருக்கும்போது ரொம்ப வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வந்து நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லும்போது அருமையா இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து மெதுவாக தானே சாப்பிடணும். ஒரு வழியா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொல்லை பக்கமா போய் பார்த்தாக்கா சின்ன வில்லேஜ்ல அருமையா வச்சிருந்தாப்புல வாழை மரம், மாங்காய் மரம், கருவேப்பிலை மரம், இப்படி ஏகப்பட்ட மரங்கள்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு பழங்கள் இடத்துக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள். கடைசியா ஒரு 5 மணி போல ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சாக்கா சும்மா அருமையா இருந்துச்சு. 2 பேரும் சேஸ் பண்ணி குடிச்சோம். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம நம்ம செய்தி சேனல் பேஜ் ஃபாலோ, சப்ஸ்கிரைப். பாய்.